உணவு. இப்போ எல்லாரும் சிறுதானியம் சாப்பிட்றோம். சிறுதானியம் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக நீரிழிவு நோயாளிகள் நல்லது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த சிறுதானியங்களை இப்போது ஏதாவது ஒரு நோய் வந்துட்டாலே உடனே நம்ம அரிசிக்கு மாற்றாக சிறுதானியம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது எல்லாரோட கருத்தாகவும் இருக்குது. மருத்துவர்களும் அதுதான் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த சிறுதானியம் திடீர்னு 3 வேளையும் எடுத்துக்கிறதாலேயோ இல்லை 3 வேளை உணவில் ஒரு வேளை தொடர்ந்து வாரம் ஃபுல்லாக மாதம் ஃபுல்லாக எடுத்துக்கிறதாலேயோ பல பிரச்சனைகள் நமக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. முக்கியமாக ஏன் அப்படின்னா சிறுதானியம் யூஸ் பண்ணுறதுக்கு முதல் காரணமே என்னென்னா, அதை சாப்பிடும் போது கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு பசி அடங்கிடும். அதே மாதிரி அது செரிமானம் ஆகிறதுக்கு நீண்ட நேரம் ஆகும். அதனால் பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். பிளட்டில் சுகர் லெவல் டக்குன்னு இன்க்ரீஸ் ஆகிடாது. அதனால தான் சிறுதானிய உணவை எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுவும் நமக்கு நல்லது அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் இந்த சிறுதானிய உணவை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி பக்குவப்படுத்தி சாப்பிட்டா